சினிமா விருதுகள் எல்லாம் போய் கொடுக்குறதுக்கு உதயநிதி போகிறார். ஏன்னா சினிமா விழாக்களில் கலந்துக்க மாட்டேன், நீங்கள் அங்கே போயிட்டு சினிமா விருதுகள்லாம் இவரே போய் கொடுக்குறாரு. அது என்ன சினிமா விருது? தமிழ்நாடு அரசாங்கம் சினிமா விருது எவனுக்கு கொடுத்தான்? நல்லா நடித்தவனுக்காக கொடுத்தாங்க. பாவிங்க இவங்க கட்சிக்காரன் வேண்டியவங்க, அது இது பண்ணவங்க குட்டிச்சவர் ஆகிவிட்டாங்க. அதுவும் 22 வரை தான் கொடுத்தாங்க. இன்னும் 3 வருஷம் அப்புறம் 2018 ஒரு 5-6 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. போட்டாங்க திமுகவில் உறுப்பினரா? அதில் திமுகவின் உறுப்பினர் ஸ்டாலின் அனுதாபியா? ஆமாம். அதில் சில பேர் ஸ்டாலின் அனுதாபியா? இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அனுதாபியா? ஆமாம்ட்டு அவனுக்கு விருது. ஸ்டாலின் அனுதாபி ஆமாம்ட்டு உதயநிதி அனுதாபி இல்லைன்னா விருது கிடையாது. கட்சியில் உறுப்பினரா? இப்படி பார்த்து சினிமாவையே நாசம் பண்ணி அந்த விருதை பூரா இவர் வச்சு கொடுக்குறான். யார்? உதயநிதியே கொடுக்குறாரு. ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்கும்போது அவரே குழப்பத்தில் இருக்காரு. பாவன் என்ன சரியாக தூங்காமல் வந்துட்டாரா என்ன தெரியல. சிறந்த நடிகர் சூர்யா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இப்போது நமது துணை முதலமைச்சர் விருது கொடுப்பாருன்னாங்க. விருது கொடுத்தவன் ஏஆர் ரகுமான் விருதை கொடுத்துட்டான். அதை அவர் பார்க்கணும்ல. எவன் கொடுத்தானோ இவரும் பார்க்கல. பார்த்தாரு, அவர் புரியலை. ஏஆர் ரகுமான் விருதை போய் சூர்யாவை கொடுத்துட்டாங்க. சூர்யா வாங்கிட்டு போயிட்டார். விழா மேடையில் சூரரை போற்று படத்திற்காக சூர்யாவுக்கு விருது கொடுப்பதாக அறிவிப்பாளர் கூறியதும் சூர்யா மேடைக்கு சென்றார். ஆனால் மேடையில் அவரிடம் ஏஆர் ரஹ்மானுக்கான சிறந்த இசையமைப்பாளர் விருது வழங்கப்பட்டது. இதனை அறிந்த சூர்யா அந்த விருதை மறைத்து வைத்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானுக்கு சிறந்த இசையமைப்பாளர்னு சொல்லி சிறந்த நடிகர் விருதை கொடுத்துட்டாங்க. அவரும் வாங்கிட்டு போயிட்டார். அப்புறமா சூர்யா கொஞ்சம் பார்க்கலான்னு பார்த்தா ஏஆர் ரஹ்மான் ஃபோட்டோ. என்னடா நமக்கு போய் சிறந்த இசையமைப்பாளர்னு கொடுத்துருக்காங்க, நம்ம நடிகர் இல்லை. அவர் ஏஆர் ரஹ்மான் ஃபோட்டோ பார்த்த உடனே தான் அவருக்கு புரியுது. உடனே இங்கேருந்து அவர் சீட்டுக்கு போனார். சார் ரஹ்மான் சார், உங்கள் ஃபோட்டோ போட்டு எனக்கு சிறந்த இசையமைப்பாளர்னு கொடுத்துருக்காங்க சார். நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் நான் எங்கே இசையமைச்சேன்? அப்போ அவர் சொன்னார், ஆமாம் எனக்கும் சிறந்த நடிகர்னு தான் விருது கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதுவும் சினிமாவில் நினச்சிங்களா? இல்லையே, உங்கள் ஃபோட்டோ போட்டுருக்கு. சரி வெளியில் சொன்னால் நம்ம 2 பேருமே விருதை மாற்றிக்கோன்னா அவங்க 2 பேரும் மாற்றிட்டு வந்துட்டாங்க. ஆக விருது கொடுக்குறத கூட தெளிவில்லாமல் கொடுத்துருக்காரு. அங்கே போயிட்டு முத்தரசனை போய் கேரியரின் உச்சத்தில் இருக்கும்போதுங்கிறாரு. அவர் பாவம் கம்யூனிஸ்ட்டை விட்டு பதவியே இல்லை. அதனால் விஜய் நினச்சி பேசுனாருன்னு நினச்சாங்க. அதனால் அவருக்கு அப்படியே கலங்கி போயிருக்கிறார். அதனால் விருது வழங்கும் விழாவில் இந்த மாதிரி காமெடியெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இவர் சேகர் பாபு அவர் என்ன சொல்லிட்டாரு, விஜயை பற்றி பேசி என்னை நான் தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை. பால்வாடி குழந்தைகளுக்கெல்லாம் பவள விழா கண்ட கட்சிகள் பதில் சொல்ல முடியாது. அவர்களை போன்றவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி அரசியல் களத்தை நான் களங்கப்படுத்த விரும்பவில்லை. அதாவது விஜயை பற்றி பேசி அரசியலை களங்கப்படுத்த விரும்பவில்லையாம். யார்? சேகர்பாபு. பேசினாலே அரசியல் களங்கமாயிருமா, இவருக்கு அசிங்கம் அப்படிங்கிறது. ஆனால் இவர் என்னென்ன வேலை பண்ணாருன்னு இன்றைக்கி இளைஞர்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும். ஜெயலலிதாட்ட இருக்கும்போது இவரை மதுசூதனன் அப்படிங்கிறவர் அறிமுகப்படுத்தினார். யார்? இவர் சேகர்பாபு. மதுசூதனனுக்கு மைத்துனர். அது ஏதோ ஒரு படம் வரும், அதில் அர்ஜுனும் உங்களுக்கு இவரும் நம்ம வடிவேலும் அவங்க 2 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உறவுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உறவு மதுசூதனனுக்கும் இவருக்கும். அப்போ மதுசூதனன் போய் ஜெயலலிதா அவர்களிடம் விட்டார், எனக்கு மைத்துனர். விழுந்தார் பாருங்க காலில், ஜெயலலிதாவே அசந்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி விழுந்தது பார்க்கவே டொம்முன்னு விழுந்துட்டார். கோயிலில் கூட அப்படி விழுக மாட்டார், சாஷ்டாங்கமாக விழுந்து அப்படி எந்திரிச்சார். ஜெயலலிதா என்ன பயங்கரமாக விழுகிறாரு. அப்பெல்லாம் அரசியல் களங்கம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சது, நமக்கு அசிங்கம் அதெல்லாம் நினச்சதே இல்லை. அப்படி இருந்து தான் அதிமுகவில் எம்எல்ஏ சீட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் இப்போ வந்தார் இதுக்கு டிஎம்கேக்கு ரைட்டுன்ட்டு துர்கா ஸ்டாலின் எப்பப்போ கோயிலுக்கு போகிறாங்களோ பின்னாடியே போயிட்டார். பின்னாடியே போய் அவங்கள சாமி கும்பிட வச்சு ஐயருங்களை பயமுறுத்துவார். ஏய் அம்மா வந்திருக்காங்க, அதை பண்ணு இதை பண்ணுன்னு பயமுறுத்துவாங்க. அப்போ எதிர்கட்சி ஐயருங்கள்லாம் இப்போ அடியாளுங்களை வச்சுருக்காங்கன்னு பயப்படுவாங்க. சாமி கும்பிட விடுவார் அம்மாவை, உதயநிதி அம்மாவை, துர்கா ஸ்டாலின்
சாமி கும்பிட விட்டுட்டு அப்படி வெளியே நேரம் வந்து காரில் ஏறுவாங்க. அந்த சேலை வெளியில் தொங்கும் கதவுல. அந்த சேலையை அப்படியே 2 கையாலையும் எடுத்து உள்ளே வச்சு அப்படியே கதவு மூடுவார். அப்போ கலக்கப்படாதான அரசியல், அப்போ அசிங்கப்படலையாம். இன்றைக்கி விஜய் பேர் சொன்னாலே அசிங்கங்கிற. ஸ்டாலின் வந்தாருன்னா செருப்பு தூக்கிட்டு போவார் கையில். அது அசிங்கம் இல்லையா? அதெல்லாம் அசிங்கம் இல்லையா? ஆனால் விஜய் பேரை மட்டும் சொல்லக்கூடாது. எதுக்குன்னா இப்படிலாம் சொன்னால் ஸ்டாலின் மகிழ்ச்சி அடைஞ்சு திருப்பி எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாரு. ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்த ரிப்போர்ட் துரைமுகம் தொகுதி திமுக தோல்வி உறுதின்னு வந்துச்சு. அதனால் நமக்கு சீட்டு கிட்ட கொடுக்காமல் போயிடுவாருன்னு சொல்லி நிறைய வேலை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இப்போ எடுபடி வேலைலாம் இது மட்டும் இல்லையே. ஸ்டாலின் ஒரு தொகுதிக்கு கூட்டிகிட்டு போய் ஆம்பளைங்களை ஆட விட்டார், பொம்பளைங்களை ஆட விட்டார். ஸ்டாலின் உதயநிதிக்கு கூட்டிகிட்டு போய் ஆம்பளைங்களெல்லாம் ஆட விட்டார். அப்போவே உதயநிதி கூப்பிட்டு கேட்டார், அண்ணையா எங்கள் அப்பாவுக்கு மட்டும் பொம்பளைங்களை வச்சு ஆட விட்றேன், எனக்கு ஆம்பளைங்களான்னு. ஐயோ நான் அது மாதிரி நினைக்கவே இல்லை, மறுபடியும் ஒரு ஆட்டம் உங்களை கூட்டிகிட்டு வரேன்னாராம். பரவாயில்ல ஒன்று கவனிச்சுக்கிறேன்னு இருக்காது. அப்போல்லாம் மான மரியாதை பற்றி கவலைப்படும். எல்லாத்துக்கும் ஆடுற ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து ஆட விட்டவர் இன்று விஜயை பற்றி பேசினாலே களங்கம், அரசியலுக்கே களங்கம்னு சொல்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட அரசியல்வாதின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த கருத்து அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது பிரேமலதா அவர்கள். அது வந்து நம்ம புதுவிதமான அரசியல்வாதியாக இருக்காங்க. எல்லாத்தையும் மிரட்டுறாங்க, அடிப்பேங்கிறாங்க, உதப்பேங்கிறாங்க. என்னுடைய அரசியல் வரலாறுல நான் இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை பார்த்தது. வாயை திறந்தால் அடிப்பேங்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணோம், எல்லாத்தையுமே விமர்சிக்கிறோம். ஸ்டாலினை நம்ம விமர்சிக்காததா, உதயநிதியை விமர்சிக்காததா? அவங்களாம் அடியால் வச்சா மிரட்டினாங்க, இது பண்ணாங்களா? ஒன்றும் இல்லை. அது நம்ம எப்படின்னா உண்மையாக பேசுவோம். இப்போ சமீபத்தில் அவங்க கட்சிக்காரன் வந்து மீட்டிங்கில் பத்திரிக்கைக்காரனெல்லாம் வீடு புகுந்து கொலை பண்ணுவேன்னாரு. அதை நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்னா, இப்போ பத்திரிக்கைங்கிறது ஒரு 4வது தூண். அவங்க வந்து உண்மை எது பொய் எதுன்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்கு பேர் தான் பத்திரிக்கை சுதந்திரம்னு பேர். அதை இருக்கும்போது தேமுதிக மீட்டிங்கில் இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை வீடு புகுந்து அடிப்பீங்களா, அடிப்பேன்னு சொல்கிறாங்களே. அதுவும் தேமுதிக தலைவர் வந்து பிரேமலதா அங்கேயே இருக்காங்க மேடையில் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னோம். அவரை எதுவும் தாக்கலை, கெட்ட வார்த்தை பேசலை, அவர் மோசமான இதெல்லாம் அரசியல் ரீதியாக தப்புன்னு சொன்னோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி அசிங்கமான வார்த்தைகளாக பேசி யாரையோ ஒரு வக்கீல்னு வச்சு கெட்ட வார்த்தையிலையாக போட்டிருக்காரு வீடியோ. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம பேசக்கூடாது. அவர் என்ன சொல்கிறார் அதில், நீ எல்லாம் ஒரு கட்சியாக நம்மளை, நீ ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சுருக்க, இவங்களுக்கு செல்வாக்கு கொடியட்டி பறக்கிற மாதிரி நாங்கள் லெட்டர் பேட் கட்சினே வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கட்சி என்ன ஒவ்வொரு தொகுதியும் ஜெயிச்சிருவீங்களா? தனியாக நின்று ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்க முடியாது. எங்களை பார்த்து லெட்டர் பேடு கட்சிங்க, நான் லெட்டர் பேடு கட்சின்னு வைங்க. அவங்களுக்கு தான் அந்த தூண்டி விட்டாங்களே பிரேமலதா, அவங்களுக்கு தான் நான் கேட்குறேன். லெட்டர் பேடு கட்சிங்கிறீங்களே, எங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா சமூக வலைதளங்களில் 10 லட்சம் பேருக்கு மேலே இவங்க இருக்காங்க ஆதரவாளர்கள். எங்கள் கட்சி கொடியை காமிச்சிட்டு தான் நான் பேசுவேன். அப்போ அவங்க என்னையே ஆதரிக்கிறாங்க, என் கட்சிக்கு அனுதாபிகள். அவங்க 10 லட்சம் பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 28 நாளில் நாங்கள் பேசுகிற வீடியோவை 3,30,00,000 பேர் ஒவ்வொரு மாதமும் பார்க்குறாங்க. உங்கள் கட்சியில் முதல்ல 10 லட்சம் பேர் உறுப்பினர் இருப்பாங்களா? பிரேமலதாவை கேட்குறேன். 3,30,00,000 பேரோட தொடர்பு கொள்கிறோம் ஒரு மாதத்தில். நீங்கள் வெறும் 3 லட்சம் பேரோடையாச்சும் தொடர்பு கொள்வீங்களா? நீங்களும் நானும் ஒன்றா? நீங்கள் பேசுனதுக்காக பேசுகிறேன், நான் தலைக்கிழமாக பேசலை. நீங்கள் என்னமோ செல்வாக்கு குடி கட்டி பறக்கிற மாதிரி எங்களை இப்படி பேசுனீங்கன்னா எப்படி? அப்படி பார்த்தீங்கன்னா நானே சவால் விடுறேன். பிரேமலதா அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் வேணுனாலும் கூட்டணியே இல்லாமல் நில்லுங்க, நானும் நிற்கிறேன், மற்றவங்களும் நிற்பாங்க. உங்களை விட என்னை விட நீங்கள் அதிக ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து நாங்கள் லெட்டர் பேடு கட்சி தான், நீங்கள் தான் பெரிய கட்சி. ஸோ பிரேமலதா அவங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் அண்ணா காலத்திலேருந்து அரசியலை பார்க்குறோம், நீங்கள்லாம் நேற்று வந்தவங்க. ஆள் தராதரம் வேணும். நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் வெட்டுவேன் குத்துவேன்னா மற்றவங்களுக்குன்னு எங்களுக்கும் கட்சி இருக்குல்ல, எங்களுக்கும் அனுதாபிகள் இருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் பண்ணுற வேலையை நாங்கள் பண்ண அசிங்கம் இல்லையா? அப்படி பண்ணலாமா? அது அநாகரிகம் இல்லையா? நாகரிகமான அரசியலை நடத்துங்க.
நாங்கள் சொல்கிற கருத்து வந்து தப்பான கருத்துனா மறுப்பு விடுங்க. இந்த மாதிரி தப்பான கருத்து போடுற இல்லை. விஜயகாந்த் மேலே ஜெயலலிதா போட்டாங்கல்ல அவதூறு வழக்கு, டெஃபமேஷன், அது மாதிரி வழக்காக போடுங்க. நாங்கள் பேசிக்கோம். நாங்கள் சொல்கிற கருத்து தப்பா இல்லையான்னு அங்கே வந்து ப்ரூவ் பண்ணுறோம். அதை விட்டுட்டு அடியாளுகளை வச்சு வீடு நுழைஞ்சு அடிப்பேங்கிறது, கெட்ட வார்த்தையில் ஆட்களை வச்சு வீடியோ போடுறது, இதெல்லாம் தமிழ்நாடு அரசியலில் எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யாத ஒரு விஷயம். பத்திரிகைக்காரவங்க அத்தனை பேருக்கும் சொல்கிறோம். தேமுதிக கட்சியில் பிரேமலதா பத்திரிகையாளர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார். அதனால் எல்லா பத்திரிகைக்காரங்களும் தேமுதிக எந்த கூட்டணியில் சேர்கிறதோ அந்த கூட்டணிக்கு எதிராகத்தான் இருக்கணும். தேமுதிகவுக்கு இனிமேல் பத்திரிகையாளராகிய நாம் அனைவருமே எதிராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இது. என்ன நீங்கள் என்ன பத்திரிகையாளரான்னு கேட்குறீங்களா? நாங்கள் வந்து ஒரு இதுதான் சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்களில் பூரா எங்களுக்கு ஒரு இது இருக்குது. அதில் வந்து அரசியலை பற்றி தான் நாங்கள் நிறையா பேசுகிறோம். அதனால் பிரேமலதா அவர்கள் தங்களை திருத்தி கொள்ளட்டும். நாங்கள் வீடியோ போட ஆரம்பித்தா அது அநாகரிகம். நாங்கள் வீடியோ போட ஆரம்பித்தா நீங்கள் தாங்க முடியாது. நீங்கள் தான் அரசியல்வாதின்னு நினைக்காதீங்க. நாங்களும் அரசியலில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறத பிரேமலதா அவர்களுக்கு அன்பான வேண்டுகோளாக விடுக்கிறோம்.